நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இன்று நடக்க இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு தெரியும், வெறும் கண்களால் பார்க்க முடியுமா, கிரகணத்தன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, மேலும் இந்த கிரகணமானது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன்களை உண்டாக்கும் போன்ற விஷயங்கள் பத்தி தெளிவா இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் தற்பொழுதுதான் முடிஞ்சிச்சு. இந்நிலையில் முதல் சந்திர கிரகணமானது வர இருக்கு. சூரியன், பூமி, சந்திரன் இது மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது பூமியுடைய நிழலானது சந்திரனை மூடுவதால் சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த சந்திர கிரகணம் பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுது. இந்த வருடத்துடைய முதல் சந்திர கிரகணமானது மார்ச் 3ஆம் தேதி வர இருக்கு. இந்த சந்திர கிரகணம் வானியல் துறையில் மட்டுமல்லாமல் ஜோதிடம் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுது. இந்த வருடத்துடைய முதல் சந்திர கிரகணம் பாத்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் 2:16 தொடங்கி மாலை 7:52 வரை நீடிக்க போகுது. இது எங்கெங்கெல்லாம் தெரியும்னு பாத்தீங்கன்னா இந்தியா, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, பசிபிக் பெருங்கடல், வட மற்றும் தென் அமெரிக்காவோட சில பகுதிகள் இதுங்கெல்லாம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியால பாத்தீங்கன்னா பாதி சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. ஜோதிடம் ரீதியாக இந்த சந்திர கிரகணம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் நேர்மறையான பலன்களை அளிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அது என்னென்ன ராசிகள் அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்திரலாம். 3 ராசிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல முதலாவதாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரகண காலகட்டத்துல பல நன்மைகளை அடைவார்கள் என்று நம்பப்படுது. நீண்ட காலமாக அவங்களுக்கு நிலுவையில இருந்த பணிகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்படும் சொல்றாங்க. சோ மொத்தத்துல வேலை மற்றும் பதவியில மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அருமையாக இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண காலம் தொழில் ரீதியாக சாதகமான பலன்களை அளிக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது. இந்த காலகட்டத்துல அவர்களுடைய தொழில், சமூக அந்தஸ்து, அதிகாரம், புகழ், வாழ்க்கை தரம் இது எல்லாமே உயரும் சொல்றாங்க. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் சந்திர கிரகணத்தின் பொழுது பல்வேறு நன்மைகள் அடைய போகிறார்கள் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடனான உறவுகள் கணிசமாக மேம்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றாக இருக்கும். குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடலாம்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த கிரகணத்தின் பொழுது என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடலாம். சந்திர கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்கள் கூடுதலாக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுன்னு சொல்லப்படுது. தேவையில்லாம வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் இவங்க எல்லாருமே கிரகணம் தொடங்குறதுக்கு முன்பே முடிந்தவரை தங்களுடைய உணவுகளை முடித்துக் கொள்வது நல்லதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சமைத்து வைத்த உணவுகள்ல தர்பை புல் மற்றும் துளசியை போட்டு வைப்பது நல்லதுன்னு சொல்றாங்க. இது அனைத்துமே சாஸ்திரங்கள் மற்றும் மத நம்பிக்கைகள் அடிப்படையில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சந்திர கிரகணம், அதாவது 2026 ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் எப்ப வருது, எந்தெந்த பகுதிகளில் தெரியுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இது நல்லது, அடுத்து இது என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற விஷயங்கள் பத்தி பார்த்தோம். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.